வீடியோவில் சங்க முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் பற்றி ஒரு குறிப்புரை பார்த்தோம். ஆனால் சங்கம் என்பதே பொய். சங்கம் என்பது சங்கம் என்ற சொல்லே வடமொழி சொல்லு என்று சில அறிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் புனர்கூட்டுண்ட புகழ்சால் சிறப்பின் நிலந்தரு திருவின் நெடியோன் என்று மதுரை காஞ்சி, தமிழ்கழு கூடல் புறநானூறு, தண்டமிழ் வேலி பரிபாடல், தென்தமிழ் மதுரை மணிமேகலை, கூடலில் ஆய்ந்த உன் தீன் தமிழ் திருக்கோவையார், நண்பாட்டுக்கு புலவனாய் சங்கமேரி தேவாரம், சங்கத் தமிழ் என்ற வார்த்தையை திருப்பாவை போன்ற இலக்கியங்களெல்லாம் சங்கம் என்ற ஒன்று இருந்திருக்கிறது. அங்கு தமிழ் புலவர்கள் ஒன்று கூடி பாடல்களை இயற்றி அரங்கேற்றிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இலக்கிய சான்றுகளை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் செப்பேடுகள் என்று சொல்லக்கூடிய வேள்விக்குடி செப்பேடு, சின்னமனூர் செப்பேடுகள், புகழூர் கல்வெட்டுகள், திருப்பரங்குன்றம் கல்வெட்டுகள், ஜெம்பை கல்வெட்டுகள், அதேபோல திருக்கோவலூர் பட்டயம் போன்றவற்றில் சங்கம் பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. சகர கிளவி மொழிமுதலாகா என்கிற தொல்காப்பிய நூற்பாவை தவறாக உழழ்ந்து சங்கம் என்பதே பொய் என்று வாதிடக்கூடியவர்களும் உண்டு. ஆனால் 3 சங்கம் இருந்ததற்கான இலக்கிய சான்றுகளும், கல்வெட்டு சான்றுகளும், செப்பேடுகளும், பட்டயங்களும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.